கடந்த 142 ஆண்டுகளில இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு வறட்சியை சந்தித்திருக்கிறது. மழை இல்லை, நிலத்தடி நீர் இல்லை, ஆற்றிலே தண்ணீர் இல்லை, குடிக்க கூட நீரற்ற ஒரு சூழலுக்கு இன்றைய தமிழகம் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில விவசாயிகள் தங்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று போராடுகிறார்கள். ஆனால் மத்திய அரசு தமிழக விவசாயிகளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக டெல்லியில் போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளை இதுவரை சந்திக்க மறுத்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. முக்கியமாக தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்ற கடன்களை உடனடியாக மத்திய அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும், ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டங்களை தமிழ் மண்ணிலே அனுமதிக்க கூடாது என்ற 3 கோரிக்கைகளை மையமாக வைத்துத்தான் டெல்லியிலே விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கேட்பது என்னவென்று சொன்னால், கட்சி சார்பற்று விவசாயிகள் அங்கே கூடியிருக்கக்கூடிய நிலையில அவர்களை மத்திய அரசு புறந்தள்ளுவது ஏன் என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கின்றோம். எனக்கு முன்னாலே தோழர் தனபாலன் அவர்கள் சொன்னது போல டெல்லி உத்தரப்பிரதேச தேர்தல் பிரச்சாரத்தின் போது விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்வோம் என்று சொன்ன பாஜக அரசு அதே கோரிக்கை தமிழ்நாட்டு மக்கள் விவசாயிகள் எழுப்புகின்ற போது பாராமுகமாக இருப்பது ஏன் என்ற கேள்வியை நாங்கள் முன்வைக்கின்றோம். அதை விட வேடிக்கை என்ன தெரியுமா? கென்யா நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்திய பிரதமர் மோடி உதவி செய்கிறார். கென்யா நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உதவி செய்யக்கூடிய மோடி அவர்களை இந்தியாவுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய எங்கள் தாய் தமிழ்நாட்டுடைய விவசாயிகள் டெல்லியிலே போராடுகிறார்களே, அவர்களை சந்திக்க மறுப்பது ஏன் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றோம். நடிகை கஜோல் அவர்களையும் இன்னும் பல இந்தி திரைப்பட நடிகைகளையும் சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கக்கூடிய எங்களுடைய பிரதமருக்கு எங்களுடைய பச்சை துண்டு போர்த்திய விவசாயிகளை சந்திக்க நேரம் இல்லையா? அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு விவசாயிகள் இன்று கலந்திருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு ஆதரவாக மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் திரண்டிருக்கிறார்கள். நடுவண் அரசு உடனடியாக இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். 3 முக்கிய கோரிக்கைகளை டெல்லியில் வலியுறுத்தி போராடக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு பின்னாலே மொத்த தமிழ்நாடும் இருக்கிறது என்பதை காட்டும் முகமாகவும் இன்னும் பல கோரிக்கைகளை வலியுறுத்தும் இன்று தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நாகப்பட்டினத்தில் விவசாய சங்கங்களுடைய கூட்டு இயக்கத்துடைய தலைவர் தோழர் தனபாலன் அவர்களின் தலைமையில கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாங்கள் எல்லாம் இன்றைய தினம் ரயில் மறியலிலும் சாலை மறியலிலும் ஈடுபட்டு கைதாக இருக்கின்றோம். எங்களுடைய உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உணர்வுகளை எல்லாம் வலியுறுத்தி இன்றைய தினம் நான் தமிழக முதல்வர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றேன். அவருடைய கவனத்துக்கும் இந்த விஷயத்தை நான் கொண்டு சென்றிருக்கின்றேன்.